விஷ்ணு தன் பக்தனான கஜேந்திரனை காக்க கருட வாகனத்தில் வந்த கதை தெரியுமா? அமைதியான ஒரு அழகிய குளம், கஜேந்திரன் என்ற ஒரு கம்பீரமான யானை தாகம் தீர்க்க தண்ணீருக்குள் இறங்கியது. ஆனால் அங்கு ஒரு ஆபத்து காத்திருந்தது. திடீரென தண்ணீருக்குள் பதுங்கியிருந்த ஒரு ராட்சச முதலை கஜேந்திரனின் காலை கொடூரமாக கவ்வியது. எத்தனையோ வருடங்கள் அந்த முதலைக்கும் யானைக்கும் இடையே மரண போராட்டம் தொடர்ந்தது. யானையின் பலம் முழுமையாக குறைந்துவிட்டது. இனி தப்பவே முடியாது என்ற நிலை. அப்போது ஒரு தாமரை பூவை தன் தும்பிக்கையால் பறித்து வானத்தை நோக்கி, "ஆதி மூலமே, என்னை காப்பாற்று" என முழு பக்தியோடு கதறியது கஜேந்திரன். அந்த ஒற்றை குரல் வைகுண்டத்தை எட்டியது. தன் பக்தனின் கதறலை கேட்ட மகாவிஷ்ணு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கருட வாகனத்தில் மின்னல் வேகத்தில் பூலோகம் பறந்து வந்தார். சுழன்று வந்த சுதர்சன சக்கரத்தால் முதலையை வதம் செய்து கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்தார் ஸ்ரீமன் நாராயணன். உடல் சோர்வடைந்து காலத்தின் பிடியில் நாம் சிக்கும்போது உள்ளன்போடு வழங்கும் சிறு பிரார்த்தனை கூட பிரபஞ்சத்தை அசைத்து பரம்பொருளை நம்மிடம் வரவழைக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.